இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மனிதர் என்பதை பறைசாற்றும் தோழர் அவர்கள் பாரதியாரின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு சிறு வயதிலே வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்தவர். ஆரம்ப காலங்களில் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்தவர். பின்னர் இடதுசாரி கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தோழர் சொன்னது போல 15 வயதில் அவர் கட்சியில் சேர்வதற்கு வந்தபோது அவர்கள் இன்னும் உனக்கு அந்த வயது ஆகவில்லை என்று தடுத்தார்கள். அதாவது 18 வயதில் சேர்த்து அன்று முதல் 101 வயது வரை தன்னை இடதுசாரி இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு மக்களுக்காக சேவை செய்தவர். விவசாய சங்கத்தின் தலைவராக இருந்தவர். மாநில பொதுச் செயலராக பதவி வகித்து மக்களுக்காக இந்த இயக்கத்திற்காக போராடியவர். அவர் தோழர்கள் சொன்னது போல எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், நேர்மையான அரசியல் கொண்டவர், தூய்மையான நட்பு கொண்டவர். அதனால் அனைவரால் அவர் போற்றப்பட்டார். ஏழைகள் ஒருமுறை ஏழைகள் பசியால் வாடிய போது பணக்காரர்களால் அடிக்கப்பட்ட பண்ணையாளர்களால் அடிக்க வைக்கப்பட்ட நெல் மூட்டைகளை கொண்டு வந்து எல்லோருக்கும் விநியோகித்தார். அதனால் அவருக்கு 7 ஆண்டு சிறை கிடைத்தது. உங்களோடு இருந்தவர்கள் யார் யார் அவர்களை காட்டிக் கொடுங்கள் என்று சொன்னபோது யாரையும் அவர் காட்டிக் கொடுக்கவில்லை, பெயர்களை சொல்லவில்லை. அதனால் அவருடைய மீசை புடுங்கப்பட்டது, சூரட்டால் இருக்கப்பட்டது. அவ்வளவு மனதினம் கொண்டவர். அந்த மனதினப்பட்டு கடைசி வரை தன்னுடைய கொள்கையை நிலையாக நின்றவர். இந்நாளில் நாம் அவர் விட்டு சென்ற பாதையை நாம் கடைபிடிப்போம், நேர்மையான அரசியலை செய்வோம், மக்களுக்காக போராடுவோம் என்று உறுதிமொழி ஏற்போம் என்று கூறி அவருக்காக சிவகணத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.